வணக்கம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:45 மணிக்கு கூடியது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கினார். சபையில் முதல் நிகழ்வாக மறைந்த முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதன் மற்றும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா ஆகியோருக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு மறைந்த தலைவர்களுக்காக சபை உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அரசின் செலவினங்களுக்கான ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடி 29,85,000க்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இந்த நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாததை கண்டித்து எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். காலை 9:45 மணிக்கு தொடங்கிய சட்டசபை கூட்டம் 10:45 மணிக்கு முடிவடைந்தது. இதையடுத்து சட்டசபை கால வரையின்றி ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என முதல்வரிடம் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக மழைநீர் சேமிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் இன்று புதுவை சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பு முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி அரசு நடைமுறைப்படுத்த நினைக்கும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை புதுச்சேரியில் அனுமதிக்க வேண்டாம் என முதல்வர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பின்னர் காலில் விழுந்து கோரிக்கை விடுத்தார். புதுவை முதலமைச்சரிடம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வேண்டாம் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை சட்டசபையில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வேண்டாம் என்று கோரிக்கை வைத்துள்ளதாகவும், இந்த திட்டத்தால் மீனவர்களின் எதிர்காலமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்றும், இந்த திட்டம் பாலைவன பகுதியில் உள்ள இடங்களில் மட்டுமே வெற்றி அடையும் என்றும் கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், முதல்வர்கள்ட்ட கையில் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். தயவுசெய்து பாண்டிச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்க வேண்டாம் என்று ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஏன்னா அதனால் மீனவர்களுடைய எதிர்காலம் வாழ்வு பாதிக்கப்பட்டுடும். இது மற்ற அதாவது பாலைவன பகுதி உள்ள இடங்களில் மட்டும்தான் கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்மக்கிட்ட 609 குளங்கள் இருக்குது, 84 மிகப்பெரிய ஏரிகள் இருக்குது. இந்த ஏரிகள்லாம் தூர்வாரி குளங்கள்லாம் சுத்தப்படுத்திட்டு அதில் மழை நீரையும் வருகின்ற நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கிற மற்ற நீரையும் சேர்த்து வச்சாலே நமக்கு தண்ணீர் கிடைச்சிரும். மேலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இந்த அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற கிட்டத்தட்ட 1,00,000 வீடுகள்கிட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டமே இல்லை. அதை அரசு அதிகாரிகள் செய்யணும். ஸோ இதுக்காக ஒரு ஸ்கீமை போட்டு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ரூபாய்க்கு நான் முதல்வர்கிட்ட கொடுத்துருக்குறேன். இவ்வாறு நீங்கள் செஞ்சீங்கன்னா டோட்டலாக ஒட்டு மொத்தத்துக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அரசே எடுத்து நடத்தணும். அது இல்லாமல் குளங்களையும் ஏரிகளையும் தூர்வாரி அதுலேயும் மழைநீரை குளம் ரொம்பிடுச்சுன்னா மேலே உள்ள தண்ணிகள் ஆட்டோமேட்டிக்காக கீழே பூமிக்கு போயிட்டோம்னா ஒட்டுமொத்த தண்ணீரும், அதாவது நீங்கள் அப்படியே கற்பனை நினச்சி பாருங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை வீடுகளுடைய தண்ணீரும் பூமிக்குள்ளே இறங்கணும். அதே மாதிரி ஏரிகளில் வர தண்ணீரும் பூமிக்குள்ளே இறங்கணும். ஒட்டுமொத்தமாக இறங்கக்குள்ள அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே பள்ள பகுதியில் இருக்கிற சீ வாட்டருக்கு நேரம் வரும்பொழுது ஏற்கனவே உப்பு தண்ணி கலந்த அந்த தண்ணீரும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக கடலுக்கு போயிடும். ஸோ ரொட்டேஷனில் பண்ண நமக்கு தண்ணி கிடைக்க நமக்கு நல்ல தனியாக கிடைக்கும். இதான் அந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீமுக்கு முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கடல் நீரை குடிநீராக்கிற திட்டத்தை மட்டும் தயவுசெய்து கைவிட்டுடுங்கன்ற அது முதல்வர் பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். இல்லை நான் அவரை ஒரு மகான் மாதிரி தான் பார்க்குறேன். அவர் ஒரு பெரியவர். அவர்கிட்ட எப்போதும் நான் ஒரு மனு கொடுக்குறதா எது கேட்டாலும் அவர் பொறுப்பாக தொட்டு வணங்கி தான் கேட்குறது. நான் அவரை எகுத்துக்கிற ஆள் கிடையாது. நான் என்னோட ரிக்வஸ்ட் தான் இருப்பேன். எந்த ஜென்மத்திலையும் அவர் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேன்.
என்னுடைய ரிக்வஸ்ட் மட்டும் அவருக்கு வைப்பேன் தான். இல்லை இப்போ வந்து ஒரு ஏரியா மட்டும், இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும் ஒரு ஏரியா தான் பண்ணிக்கிறோம். மீதி எல்லா ஏரியும் இருக்கு. 84 ஏரியில ஒரு ஏரி மட்டும்தான் அங்கே வந்து எடுத்துருக்குறாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஏரி. அந்த ஏரி மட்டும் தான் வந்து எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிற 84 இருக்கு. மீதி 650 குளங்கள்ல ஒரு 400 குளங்கள் இருக்கு. மீதி குளங்கள்லாம் எடுத்துட்டாங்க. இருப்பினும் யாரெல்லாம் அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வேற இடத்த கேட்டு அதில் மழைநீர் சேவை திட்டத்தை கொண்டு வரலாம். இந்த ஸ்கீம் வந்து பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் அது ஒரு உன்னிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை ஒன்றில் கொண்டு வரலன்னா எதிர்கால மீன் பிடிப்பாளருக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து சூன்யமாகிடும். ஏன்னா அந்த இடத்த வந்து மழை தண்ணி, அதாவது தண்ணி கடல் நீரை வந்து உப்பு நீராக மாற்றும் பொழுது சாதாரண ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்காங்க. இப்போ நமக்கு 7 ரூபா கேன் வந்து விற்கிறாங்க. அங்கேருந்து தண்ணீர் எடுத்து பார்க்க மீதி உள்ள தண்ணீரை ஈவன் அதாவது சாக்கடையில் தான் விட முடியும். ஒரு செடி கூட விட முடியாது. அந்த தண்ணி அந்த தண்ணி செடிக்கு போட்டால் கூட செடி செத்து போயிடும். சார் அப்பேற்பட்ட நம்ம கிடைக்கிற தண்ணீரை அந்த நம்ம குடிக்க போக மீதி உள்ள தண்ணீரை இந்த நிலைமைன்னா கடல் நீர் எவ்வளோ உப்பு கரிக்கும். அந்த உப்பு கரிக்கிறத வந்து எடுத்தோம்னா எவ்வளோ மெமரின் தேவைப்படும். அந்த மெமரின் லாஸ்ட்ல எப்படி இருக்குன்னா, அப்புறம்லாம் எப்படி பண்ணுவாங்கனாக்கா கிட்டத்தட்ட 100 அடி 150 அடி ஆழத்தில் போயிட்டு கடலுக்கு அடியில் வந்து நீரோடை வந்து ஓடும். அந்த நீரோடையில் போய் அந்த அழுக்கு தண்ணியை கொண்டு விடுவாங்க. ஸோ அப்போ அந்த நெல்ல தண்ணியில் போய் இந்த தண்ணி விடும்போது மிக்சிங் ஆகி போயிடும். ஆனால் இங்கே நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த நீரோடையை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்ராட்லாம் மிகப்பெரிய செலவு பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் நடந்துக்குது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அங்கே நிறைய மீனவர்களுடைய கதி வந்து எதிர்காலத்து ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். நம்ம பாண்டிச்சேரியில் வரக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம். நான் வந்து இந்த நீர் ஆதாரத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவன், ஒரே அதே ஞாபகமாக இருக்கிறவன். இப்போ என்னுடைய வீட்டை எடுத்துக்கோங்க. நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அத்தனை தண்ணியும் மழைநீர் தான் குடிக்கிறோம், மழைநீர் தான் சமைக்கிறோம், மழைநீர் தான் சமைக்கிறோம். இதான் இந்த வருஷத்தில் பெஞ்சு பார்த்தீங்களா மழை. அந்த மழையில் மட்டும் டோட்டலாக வந்து 340 கேன் சேர்த்துட்டேன். 340 வெறும் எவ்வளோக்கு வெளியே என்னுடைய இடம் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் வெறும் 10 கிலோ தான் 10 கிலோவில் தான் மொத்தம் 23 அண்டா வச்சு தண்ணி வந்து பிடிச்சோம். சரி, மீதி தண்ணிலாம் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கிணத்துக்கு போயிடும். ஒவ்வொருவரும் என்ன மாதிரி இங்கே மட்டும் பாண்டிச்சேரியில் மட்டும் இங்கே இருக்க டவுன் லிமிட்டில் மட்டும் 50,000 கிணறுகள் முடக்கப்பட்டு பூமியில் போய் இருக்கு. ஆனால் 50,000 கிணறு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூமி கடையில் தான் இருக்கிற வழியே அதில் வீடுலாம் கட்டலை. ஸோ அப்போ அதை மண்ணெல்லாம் தோண்டி அது உள்ள நீரை விட்டா கூட அந்த நீருடைய அழுத்தம் போயினே இருக்கும். சும்மா கற்பனை யோசனை பண்ணி பாருங்க. எல்லார் வீட்லையும் அந்த மழை தண்ணியை அந்த கிணத்துல விட்டோம்னா அந்த தண்ணி எங்கே போகும்? அது அழுத்தம் கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக சீக்கு தான் வரும். அப்போ கடலுக்கு வரக்குள்ள இங்கே ஏற்கனவே கலந்துக்கிற உப்பு தண்ணியோட சேர்த்து எங்கே எடுத்து போயிடும்? கடலுக்கு போயிடும். இது ரொட்டேஷன் பண்ணின்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி தான் கிடைக்கும். இங்கே நேரியமையில் பேசக்குள்ள உப்பு தண்ணி கிடைக்குது, அங்கேயிருந்து தண்ணி எடுத்து வர விட மாட்டாங்கன்னு. எங்கே போய் தண்ணி எடுத்து வரதுக்கு? இங்கே 40 கிலோமீட்டர்ல நம்ம ஊர் நம்ம பாண்டிச்சேரி பார்டரில் போய் தண்ணி எடுத்தா என்ன ஆகும்? அங்கேயும் தண்ணி எடுத்தா 600 அடி ஆழத்து தண்ணி எடுத்தா தண்ணி சூப்பராக இருக்கும். அந்த தண்ணிங்க கூட்ட அந்த இடம் என்ன வரும்? வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்பட்டு என்ன பண்ணுறோம்? பே ஆஃப் பெங்கால் நேரடி கோட்டில் இருக்குது பாண்டிச்சேரி. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அது உள்ள வந்துடும். இதுக்கு உதாரணம் நம்மளுடைய நெய்வேலியில் 600 அடி ஆழத்தில் நமக்கு வந்து அவங்க வந்து நிலக்கரி வெட்ட எடுக்க அதனுடைய நேர்கோட்டான பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடல் நேராக உள்ளே போயிடுச்சு. டோட்டலாக 23 கிராமங்களும் இன்றைக்கு உப்பு கலந்த தண்ணியாக மாறி போயிடுச்சு. இது உதாரணம். ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் அந்த மூலையில் தண்ணி எடுக்கலாம், இந்த மூலையில் தண்ணி எடுக்கலான்றது சுத்த வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேர் வீட்டிலையும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளையும் இருக்கக்கூடிய அத்தனை குளங்களையும் தூர்வாரி எல்லா மழைநீரையும் அதில் சேர்த்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்ணி வந்து கிடைச்சிடும். நமக்கு தண்ணி கிடைக்காத ஊர், அதாவது வந்து வெளிநாடுகள், அங்கே வந்து வெறும் பாலைவனம், தண்ணீரே இருக்காது. அவங்களுக்கு மட்டும் அந்த கடல் நீரை வந்து எடுத்து குடிநீர் ஆக்குற தன்மை அவங்களுக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தாது. நம்ம வந்து வேஸ்ட்டு. இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் மீண்டும் சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் மழை பெஞ்சது பாருங்க. சென்னையில் மட்டும் 2 நாள் பெய்த மழை மட்டும் கிட்டத்தட்ட 1,08,00,000 மக்களுக்கு 5 வருடத்திற்கு குடிக்கிற தண்ணியை கடலை தள்ளிட்டோம். எவ்வளோ? 5 வருடத்துக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை கடலை விட்டுட்டாங்க. சரி, இது ஒரு குறிப்பாக குறிப்பிடுறேன். நம்ம ஊரில் பெஞ்ச மழையே வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம கடலுக்கு தான் அனுப்புறோமே தவிர யாரும் வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. தயவுசெய்து சேர்த்து வச்சுட்டா பாண்டிச்சேரி எதிர்காலம் நம்ம எல்லாம் யாருக்காக இருக்கிறோம்? நம்முடைய சங்கதியினர், நம்ம பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வெறும் சொத்தை மட்டும் விட்டு போனால் போதுமா? அவங்களுக்கு மெயினாக இந்த வாழறதுக்கு முதல்ல இந்த அடுத்த 5 நிமிஷத்தில் வாழணும்னா காற்று முக்கியம். அதுக்கு அடுத்தது எப்படி? தண்ணி தான் முக்கியம். இந்த தண்ணீரும் காற்றும் மட்டும் இருந்தாலே ஒரு ஆள் வந்து 17 நாள் உயிரோடு வாழலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த தண்ணிக்கு வந்து நேரம் உப்பு தண்ணி குடிக்கிற நிலைமையில கொண்டு போயிட்டு நம்மளை வந்து நிறுத்தக்கூடாது. இல்லை, இன்னைக்கு அந்த விஞ்ஞானிகளாம் கண்டுபிடிச்சிட்டாங்க,
கடல் நீரை வந்து நம்ம குடிக்கலாம்னா அது வேஸ்ட். அது மற்ற கண்ட்ரிக்கு தான் பொருந்துமே தவிர நமக்கு பொருந்தாது. ஆகவே இந்த என்னுடைய மாண்புமிகு முதல்வர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்து பாண்டிச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், செயல்படுத்தக்கூடாது. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பிபி அப்ரூவலில் அதை கட்டாயப்படுத்தும். எந்த அதிகாரிகளும் வேலை செய்யலை. நானும் பல முறை கொடுத்து பார்க்குறேன், யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. எங்கள் தொகுதியில் ஏகப்பட்ட இடத்துல மழைநீர் சேகரிப்பு திட்டம் இங்கே கிடையாது. நாங்களே இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தண்ணி வர்ற தண்ணியெலாம் எடுத்துன்னு போயிட்டு காவாயில் போய் தள்ள வேண்டியதாக இருக்குது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மாண்புமிகு முதல்வர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், தயவுசெய்து அப்பா உங்கள் பொறுப்பாக எங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள். பாண்டிச்சேரி மீனவர்களை எதிர்காலத்தில் அவருடைய வாழ்வாதாரத்தை சூன்யமாக்கி விடக்கூடாது அப்படின்ற கோரிக்கை விடுத்திருக்கிறேன். எதிர்கால பாண்டிச்சேரியுடைய சங்கதியினருக்கும் வாழ வழிவிட நாம் அனைவரும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம தமிழகத்திலேருந்து வரக்கூடிய நீர் ஆதாரங்களை நம்ம சேர்த்து வச்சு புதிய மக்களுக்கு தர வேண்டும்னு என்னோட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுவை துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகிறது என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுவை பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி சாதனை மலரை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், தெலுங்கானா, புதுவையில் தலா 2 முதல்வர்களுடன் பணியாற்றிய சாதனை எனக்கு உண்டு. என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்துக்களை பரப்புவோரால் வருத்தம் ஏற்படுகிறது. புதுவை சட்டப்பேரவை புதிய கட்டட அனுமதி விவகாரத்தில் என் மீதான விமர்சனம் உண்மைக்கு மாறாக உள்ளது. புதுவை துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகிறது. புதிய சட்டப்பேரவை கட்டுவது தொடர்பான கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்கு மக்கள் வரிப்பணம் அதிகமாகவும் ஆடம்பரமாகவும் செலவிடப்பட்டு விடக்கூடாது என்பதே காரணமாகும். பேரவை புதிய கட்டிடத்தில் ஹெலிகாப்டர் தளம் உள்ளிட்டவை தேவையற்றவை என கருதுகிறேன். மக்களவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நான் தெரிவிக்கவில்லை. என்னை வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் என விமர்சிக்கிறார்கள். அரசியலில் மேலிட வழிகாட்டுதல்களின்படி செயல்படுகிறேன். புதுவையில் நியாய விலைக்கடைகளை மீண்டும் திறப்பதில் நிதி ஒதுக்கீடு குறித்து நிர்வாக ரீதியில் முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்றார். நிகழ்ச்சியில் புதுவை தலைமை செயலர் சரத் சவுகான், துணைநிலை ஆளுநரின் தனி செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏதோ சில நாட்களுக்கு முன்னால் தான் தெலுங்கானாவிலிருந்து அவசரமாக புதுவைக்கு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அதுவுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன். ஆனாலும் எனது பயணம் சுமூகமான பயணம் இல்லை, கடுமையான பயணம் தான். நான் வாரிசு இல்லாத ஒரு வாரிசு. நேரடி வாரிசாக எங்கள் அப்பாவோடு பயணம் செய்திருந்தால் எனது பயணம் மிக இலகுவாக இருந்திருக்கும். ஆனால் நான் எதிர் அணியில் சேர்ந்து, எதிர் இயக்கத்தில் சேர்ந்து நானே என்னை உயர்த்தி கொண்டதால் நான் பல கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்து விட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். இப்போ சமீபத்தில் நம்ம அசம்பிளி ஃபைலை பற்றி சபாநாயகர் ஏதோ எங்களோட ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி சொன்ன உடனே 2-3 போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. அது மிக தவறானது. யார் வேண்டுமானாலும் யார் மேலே வேணுமானாலும் சேர வாற்றி இறைக்கிறது என்பது அது என்னதான் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம், எதிரணியில் இருக்கிறோம், இது அரசியலில் சகஜம்னாலும் அடிப்படை நீங்கள் என்னோட பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. 25 ஆண்டுகள், இன்னும் சொல்லப்போனால் நான் பொது வாழ்க்கையில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து இந்த செப்டம்பர் வந்தால் செப்டம்பர் 17ஆம் தேதியோடு 25 ஆண்டுகளை நான் நிறைவு செய்கிறேன். நான் ஸ்டாப். 1999 செப்டம்பர் 17ஆம் தேதி நான் பாரதிய ஜனதா கட்சி இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். அன்றிலிருந்து 25 ஆண்டுகள். அதில் இழந்ததும் அதிகம், பெற்றதும் அதிகம். இழந்தது என்பது எனது மருத்துவ தொழில். 2 மருத்துவ மனைகளை வைத்திருந்து அப்புறம் அதை மூடியது. 10 மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவராக பணியாற்றியது. மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து இதெல்லாம் விட்டுட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன். அதனால் ஒன்றுமே இல்லாமல் அரசியலுக்கு வரவில்லை. அதனால் நிர்வாக ரீதியாக ஒரு ஃபைல் இருக்கிறத ஏதோ இதில் நாம் சுய லாபத்திற்காக இன்னைக்கு சொல்கிறேன். இந்த எப்படி உங்களுக்கு அன்பால் இந்த அலுவலகம் இயங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல் வெளிப்படைத்தன்மையாக இந்த அலுவலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எந்தவித சுயலாபமும் எந்த கோப்புகளிலும் நான் பெற்றதில்லை. ஆனால் ஏதோ சுயலாபம் பெறுவதற்காக ஒரு கோப்பு வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் மக்களின் வரிப்பணம் மிச்சமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோப்பை இன்னும் அதிகமாக விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். ஏன்னா அதில் குறிப்பிடப்பட்ட செலவினம் என்பது சற்று அதிகமாக இருக்கிறது. ஏன்னா
பாராளுமன்ற கட்டிடத்தை நாம் ஒப்பிடும் பொழுது, தெலுங்கானாவில் உள்ள கட்டிடத்தை ஒப்பிடும்போது செலவு அதிகம். மக்கள் வரி பணம் ஆடம்பரமாக செலவிடப்பட்டுவிடக்கூடாது, அவசியமாக செலவிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டு, அதுல சில வசதிகள், அதாவது சில விருந்தினர்களை உபசரிக்கும் தளமா இருக்கட்டும், விமான தளமா இருக்கட்டும், நம்மளோட மாநிலத்திற்கு வேண்டிய செலவு அது கூட அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர வேறு எதில் உள்ளார்த்தமாக சில பேர் சுவரொட்டி ஒட்டினார்கள். அதை சில பத்திரிகைகள் அதை பிரசுரித்தது உண்மையிலே எனக்கு வருத்தம். ஏனென்றால் நான் போட்டி போடுறேன்னு எங்கேயும் வெளிப்படையா சொல்லலை, அதுவும் புதுச்சேரியில தான் போட்டி போடுறேன்னு நான் சொல்லலை. ஆனா அதுக்குள்ள இவங்க வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கோடு போட்டு சொல்றாங்க. தயவு செய்து இந்த மண் வந்து தாய்மடி மண். இந்த மண் வந்து மரியாதைக்குரிய அரவிந்தர் எங்க பிறந்தாருன்னு பார்க்கல, இந்த மண் தாங்கி பிடித்தது. அதுக்காக உடனே நான் புதுச்சேரியை மனசுல வச்சு பேசுறேன்னு நினைக்காதுங்க. இந்த வார்த்தைக்கு பதில் சொல்றேன். வெளிமாநிலத்தை சார்ந்தவர் என்று தயவு செய்து எழுதாதீர்கள். தயவு செய்து வேறு மாநிலம் என்று நான் ஒரு நிமிடம் கூட நான் அதை நினைத்ததில்லை. அதனால வேறு மாநிலத்தவர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தயவு செய்து எனக்கு கொடுக்க வேண்டாம் என்பதை உங்கள் சகோதரியாக, உங்கள் வீட்டு பெண்ணாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால தயவு செய்து என்னை வேறுபடுத்தாதீர்கள். அது எனக்கு மிகுந்த மனவலியை தருகிறது. மனவலி வந்தா எனக்கு எப்பவுமே மன வலிமையும் வரும், வலிமையும் நான் பெறுகிறேன். அதே நேரத்தில் நான் போட்டி போடுறேன் அப்படின்றதுனால உடனே இவங்களை வேட்டி பண்ண போட்டி போடுறேன்னு நான் சொல்லவும் இல்லை, நான் இந்த மாநிலத்தில் இந்த தொகுதியை தான் நான் கேட்குறேன்னு சொல்லவும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு என்ன வழிகாட்டுதல் வருகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி நான் நடப்பேன் என்பதை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல முடியும். புதுவைக்கு பணியாற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு சுய லாபம் இல்லாமல், சுய நோக்கம் இல்லாமல், இவங்க சொன்ன மாதிரி நடுவில் ஒரு பேப்பரை வைக்க மறந்துட்டீங்கன்னா, நான் எவ்வளவோ பேப்பரை பார்த்தேன் தம்பி. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பணத்தை நான் வந்து தாழ்மாறு தான் பார்த்து கொண்டு இருந்தேன். அதனால அதெல்லாம் எனக்கு குறிக்கோளே இல்லை. அதை நான் அந்த பேப்பருக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம்னா மருத்துவராகவே நான் இருந்திருப்பேன், வேலை இல்லாத மருத்துவராக நான் இல்லை. அதனால நல்ல நோக்கத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லவர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற உங்கள் சகோதரியாக எனது வேண்டுகோளை வைத்து இன்னும் எனது பணி தொடரும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பகுதிக்கும் இந்த துணைநிலை மாநிலத்திற்கும் புதுவைக்கும் பணியாற்ற முடியுமோ அந்த அளவிற்கு பணியாற்றுவேன் என்றும் அதற்கு நாங்கள்லாம் சொத்து சேர்க்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், கோட்டும் ஒயிட்டு நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன். அதனால சும்மா இதெல்லாம் பத்தி காசு பத்தி என்கிட்ட பேசாதுங்கப்பா. நாங்கெல்லாம் நல்ல வெளிப்படையா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். புதுச்சேரி மீனவர்களுக்கு ரூபாய் 93 கோடி இழப்பீடு வழங்க ONGC நிறுவனம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தின் ONGC மூலம் எரிவாயு குழாய்கள் பதித்ததால் ஏனாம் பகுதி மீனவ மக்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பரிந்துரைத்த ஏனாம் பகுதியை சேர்ந்த 5462 மீனவ மக்களுக்கு தகுதி அடிப்படையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விசாரித்து முடிவெடுக்கப்பட்டது. ONGC நிறுவனமும் உரிய இழப்பீடு வழங்க ஏற்றுக்கொண்டது. ஆனாலும் கடந்த 7 ஆண்டுகளாக இழப்பீடு வழங்கப்படாமல் பிரச்சனை நீடித்து வந்தது. இந்த பிரச்சனையை தீர்க்க முதல்வர் ரங்கசாமி தொடர் முயற்சிகளை மேற்கொண்டார். இதன் பலனாக தற்பொழுது முதற்கட்டமாக 5289 மீனவர்களுக்கு ரூபாய் 93 கோடி அளவுக்கு இழப்பீடு வழங்க மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ONGC நிறுவனத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அதன் அடிப்படையில் இழப்பீடு வழங்க ONGC நிறுவனம் முன் வந்துள்ளது. இந்த பணம் அரசுக்கு வந்தவுடன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுவை சட்டப்பேரவை வளாக கட்டட விவகாரத்தில் விரிவான முன்மொழிவு பரிசீலனையில் உள்ளது என துணைநிலை ஆளுநர் அலுவலகம் விளக்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் ரூபாய் 600.37 கோடியில் ஒருங்கிணைந்த புதிய சட்டப்பேரவை வளாகம் மற்றும் செயலக கட்டடம் கட்டுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பூர்வாங்க திட்ட முன்மொழிவுக்கு ஒப்புதல் கோரும் மனு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கடந்த ஜனவரியில் பெறப்பட்டது. ஏற்கனவே சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கு ரூபாய் 300 கோடி விடுவிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகருக்கு முதல்வரால் கடந்த 2021 ஆகஸ்டில் கடிதம் எழுதப்பட்டது.
பேரவைத் தலைவரும் இதே ஆண்டில் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதையடுத்து பூர்வாங்க திட்ட அறிக்கை பெறப்பட்ட பின்னர் உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்களை கோரியது. அதன்படி கடந்த 2023 அக்டோபரில் துணைநிலை ஆளுநர் அலுவலக தரப்பில் ஏற்கனவே உள்ள முன்மொழிவை குறிப்பிட்டு விளக்கம் கேட்கப்பட்டது. விரிவான முன்மொழிவை தற்போதுதான் பொதுப்பணித்துறை சமர்ப்பித்தது. அது பரிசீலனையில் உள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட கால தாமதத்துக்கு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் காரணமாக இருக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சக துறைசார் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் வரவேற்று விருந்தளித்து உபசரித்தார். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சக துறைசார் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் வரவேற்று விருந்து அளித்து உபசரித்தார். நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ், அரசு செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தனக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் கடந்த 4 மாதங்களாக பழுதாகி உள்ளது குறித்து அரசிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் புதுச்சேரியில் ஆளும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவை 4வது கூட்டம் இன்று காலை 9:45 மணிக்கு துவங்கியதும் திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன் மறைவுக்கு பேரவையில் முதல்வர் இரங்கல் தீர்மானம் வாசித்ததை தொடர்ந்து உறுப்பினர்கள் 2 நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து 4 மாதங்களுக்கான அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதனிடையே ஆளும் பாஜக ஆதரவு திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனக்கு அரசு சார்பில் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பழைய கார் பதவியேற்ற போது வழங்கப்பட்டதாகவும் அந்த கார் தொகுதியில் மக்கள் பணிகளுக்காக செல்லும் போது அடிக்கடி நடுவழியில் பழுதாகி நின்று விடுவதாகவும் இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனக்கு வழங்கப்பட்ட காரை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்று கார் வழங்க கோரி சபாநாயகர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் தனக்கு மாற்று கார் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி இருந்தார். இதனால் தனக்கு கார் வழங்காத அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். புதுச்சேரியில் தலைமை விவசாய கூட்டுறவு சங்கங்களுக்கு 18 டிராக்டர்களை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு கூட்டுறவுத்துறை மூலம் விவசாய கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நிகழ் நிதியாண்டில் புதுச்சேரியில் உள்ள 16 தலைமை விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் 2 கூட்டுறவு சங்கங்கள் என 18 சங்கங்களுக்கு டிராக்டர்கள் வாங்க அரசு அனுமதி அளித்தது. அதன்படி டிராக்டருக்கு தலா ரூபாய் 4.35 லட்சம் முதல் ரூபாய் 4.50 லட்சம் வரை வேளாண் துறையால் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விவசாய கூட்டுறவு சங்கங்களுக்கு டிராக்டர்கள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை வகித்தார். பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு டிராக்டர்களை அந்தந்த கூட்டுறவு சங்க அதிகாரிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணன்குமார், ரமேஷ் எம்எல்ஏ, கூட்டுறவு செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் 2020ஆம் ஆண்டு 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி அரசுக்கு கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை.
இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்க பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தை இன்று காலை 9:45 மணிக்கு சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா, தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா BP விஜயகாந்த் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் 4,634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேரவையை சபாநாயகர் செல்வம் காலவரையின்றி ஒத்திவைத்தார். முன்னதாக பேரவையில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியின் வரவு செலவு என்ன என்று அரசுக்கு தெரியும். இருந்த போதிலும் முழு பட்ஜெட்டை அரசு தாக்கல் செய்ய ஏன் முன்வரவில்லை? பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் பிற மாநிலங்களில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதனை அலட்சியமாக கோஷ்டி பூசல் காரணமாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை. மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது பேரவையை நடத்தவில்லை என கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மணவெளி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 நபர்களை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. இதனை அடுத்து காவல் ஆய்வாளர் கலைசெல்வன், துணை ஆய்வாளர் சிவபிரகாசம் ஆகியோர் தலைமையில் குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மணவெளி அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக ரகசிய தகவல் வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றபோது 3 நபர்கள் சந்தேகத்திற்கிடமான நிலையில் இருந்துள்ளனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தீபாகர், அரியாங்குப்பத்தை சேர்ந்த தனுஷ், பிரகதீஸ்வரன் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் மூவரையும் கைது செய்து வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்புடைய 90 கிராம் கஞ்சா பொட்டலம், 3 செல்போன்கள் மற்றும் 2 சக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மத்திய அரசு நிதியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு ஆளுநர் தமிழிசை ஏன் தடை போடுகிறார் என கேள்வி எழுப்பிய சபாநாயகர் செல்வம், ஆளுநர் ஒப்புதல் தராவிட்டால் உள்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என தெரிவித்துள்ளது அரசு வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கால வரையின்றி சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் தலைமை செயலகத்துடன் கூடி புதிய சட்டப்பேரவையை கட்ட ரூபாய் 335.70 கோடிக்கான பூர்வாங்க திட்ட அறிக்கை கோப்பை தயாரித்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆளுநர் தமிழிசை கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக பல்வேறு விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பினார். உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரினால் தலைமை செயலருக்கு தான் கோப்பை அனுப்பும். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை கால தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் என கேள்வி எழுப்பிய சபாநாயகர், புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார் என குற்றம் சாட்டினார். 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தாலும் கால தாமதப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு நான் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காணொலி காட்சி மூலம்
நடைபெற்ற அகில இந்திய சட்டப்பேரவைத் தலைவருடைய மாநாட்டின் போது புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம் இன்றைக்கு என்ற நிலையில் உள்ளது. புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்ட வேண்டும் என்று பாராளுமன்ற சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவரிடம் கோரிக்கை வைத்தேன். அதே போன்று நிர்வாக ரீதியாக தலைமைச் செயலகம் தனியாகவும் சட்டப்பேரவை செயலகம் தனியாகவும் இயங்குகின்ற காரணத்தினால் செலவினங்களும் காலதாமதங்களும் வீணடிக்கப்படுகிறது என்ற நோக்கத்திற்காக சட்டப்பேரவையுடன் கூடிய தலைமைச் செயலகம் அமைக்கும் பணியினை புதிய சட்டப்பேரவை வளாகம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். இதன் தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில், அவருடைய கடிதம் அளித்ததின் பேரில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோடு நானும் சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோரிக்கை வைத்ததன் விளைவாக புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கி மாண்புமிகு உள்துறை அமித்ஷா அவர்களும் பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் நாங்கள் கொடுத்த கடிதத்தின் பரிந்துரையை உள்துறைக்கு அனுப்பி அதன் மீது மத்திய உள்துறை அமைச்சகமானது புதிய சட்டப்பேரவை அமைப்பதற்கான பணியினை திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் பொதுப்பணித்துறையின் மூலம் அன்றைக்கு CPW மூலம் புதிய சட்டப்பேரவை அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கான கோப்பு 335 கோடியே 70 லட்சம் பூர்வாங்க திட்ட அறிக்கை சமர்ப்பித்தோம். டிசம்பர் 2021 ஆண்டு உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு புதுச்சேரி அரசை வலியுறுத்தினார்கள். மத்திய உள்துறை அமைச்சகம் மேற்கோள் காட்டியபடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சர், தலைமைச் செயலர்கள், அரசு துறை அத்தனை செயலர்கள் அடங்கிய ஒரு குழுவினை ஏற்படுத்தி அந்த குழுவினர் இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்களிலிருந்து புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான பணியினை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கான பணியினை வழங்கினோம். அதன்படி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் கோரப்பட்டு இதில் மத்திய அரசு நிறுவனம் உள்ளிட்ட இந்தியாவின் தலைசிறந்த கட்டுமான பணி நிறுவனங்கள் கலந்து கொண்டன. அதில் நொய்டாவை சேர்ந்த நிறுவனத்திற்கு இதற்கான அமைக்கப்பட்ட குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. அந்த நிறுவனம் தயாரித்து வழங்கிய திட்ட அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான குழுவானது தலைமைச் செயலர் மற்றும் அனைத்து துறை செயலர்கள் அடங்கிய குழு 4 அமர்வுகளாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த திட்ட அறிக்கையானது மத்திய உள்துறை அமைச்சருக்கு சமர்ப்பிக்கின்ற வகையில் அந்த கோப்பு தயாரிக்கப்பட்டது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட கோப்பினை மத்திய உள்துறை அமைச்சருக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்பாக புதுச்சேரி மாநில நிர்வாகியாக இருக்கின்ற மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒப்புதலுக்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த கோப்பு சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கோப்பில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவதற்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சகம் கோரியிருந்தபடி கோப்பு சரியாக தயாரிக்கப்படவில்லை
என்பது போன்ற விளக்கங்களை கேட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு திருப்பி அனுப்பினார். மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கோப்பை மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிய பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அலுவலகமானது ஏதேனும் விளக்கம் கேட்டு கோப்பை திருப்பி அனுப்பினார்களா, அல்லது மாண்புமிகு ஆளுநர் அவர்களே மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பாக விளக்கங்களை கேட்டாரா? கோப்பு உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியிருந்தால் அவர்கள் ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் அதனை கேட்ட கோப்பினை தலைமைச் செயலருக்குத்தான் அனுப்பியிருப்பார்கள். ஆனால் கோப்பினை மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பாமலேயே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தற்போது கூட பொதுப்பணித்துறை அனைத்து விளக்கங்களையும் விரிவான முன்மொழிவையும் சமர்ப்பித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தும் இன்று வரை இதன் தொடர்பான எந்த முடிவும் எடுக்க முடியாமல் மாண்புமிகு ஆளுநர் அவருடைய பரிசீலனை வைத்திருப்பது ஏன்? புதுச்சேரி தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கு மத்திய அரசு 100% மானிய நிதி உதவி வழங்க தயாராக இருந்தும் அதனை முறையாக கேட்டு பெறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தும் இந்த காலதாமதத்திற்கு யார் காரணம்? மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமா, தடையா தான் இருக்காங்க. ஆமா, முழுவதுமா தடையா இருக்காங்க. கடந்த மாதம் அக்டோபர் மாதம் இந்த கோப்பு அவங்களுக்கு அனுப்பப்பட்டது. அந்த கோப்பு மத்திய உள்துறைக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அதன் மீது விளக்கங்களிலோ அதில் ஏதேனும் குறை இருந்தால் உள்துறை அமைச்சகம் மாநில தலைமைச் செயலருக்கு தான் விளக்கம் கேட்டு கடிதம் அளிப்பார்கள். நேரடியாக ஆளுநருக்கு கேட்பதற்கான வாய்ப்பு அரசியல் சட்ட நிகழ்வுபடி இல்லை. எந்த கோப்புமே முதலமைச்சருக்கு வருகின்ற கோப்பாக இருந்தாலும் சரி, ஆளுநருக்கு வருகின்ற கோப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்துடைய தலைமைச் செயலர் அவர்களுக்கு துணைநிலை மாநிலம், அதாவது யூனியன் டெரிட்டரி என்ற காரணத்தால் கோப்புகள் விளக்கங்களும் அறிக்கைகளும் மாநிலத்தினுடைய தலைமைச் செயலருடைய வழியாகத்தான் கேள்விகள் குறைகள் அத்தனையும் கேட்கப்படும். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அனுப்பிய அந்த கோப்பானது இன்று வரை நிற்பதற்கான காரணத்தை கேட்கின்றோம். அவங்க அதிகாரம் அது மற்ற விஷயங்களை நாங்கள் எல்லாம் பண்றோம். அவங்க இன்னும் சில விலங்குகள் விமானத்தலன்னு சொன்னாங்க. அதுல வந்து விமானத்தல இல்ல எங்களுக்கு நோக்கம். இப்போ உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தெரியும், இந்த சட்டப்பேரவை வளாகம் எந்த நிலையில இருக்குன்னு ஏற்கனவே பல கூட சொல்லிட்டேன். ஏன்னா இது புதுச்சேரியை ஆளுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், எதிர்கட்சி தலைவர்கள், பத்திரிகை சகோதரர்கள், பொதுமக்கள் வந்து போகின்ற ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க இடம் இது. நிலம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த காரணத்தால் அதனுடைய நிலை இன்றைக்கு பழுதாகி உள்ள காரணத்தால் விரைவில் புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றோம். அதாவது ஆளுநர் கூடுவது போல அங்கே விமானத்தளம்லாம் நாங்கள் அமைக்கல. எல்லாருக்குமே தெரியும், அதில் எல்லா பத்திரிகையாளர் மூலியம் அதை விளக்கமாக காட்டியிருக்கோம். ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கினா நல்லா இருக்கணும். அது மேற்தளத்திலே கூட ஹெலிகாப்டர் இறங்கலாம். அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்துன்னு விமானத்தளம் அமைக்கணும்னா பாண்டிச்சேரி விமானத்தளம் இருக்குது, அதுக்கான புதுசாக விமானத்தளம், அதிலே விமானம் வர்றதில்லை, அது வேற. தேவை என்றால் ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதாக ஒரு புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுகின்ற போது இதெல்லாம் இருந்தால் முன்மாதிரியாக இருக்கும். நாங்கள் அடங்கிய குழுவானது நாங்கள் கோவாவை சென்று பார்த்திருக்கின்றோம். பல்வேறு மாநிலங்களை பார்த்து அதன் பிறகு இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால் இதில் வந்து நாங்கள் மட்டும் ஏதோ முடிவு பண்ணல. இதுக்கான ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து ஏறத்தாழ 4 முறை இந்த அமர்வு வந்து கூடியிருக்கு. யார் தலைமைச் செயலர் தலைமையில் நாங்கள் கூடல, இதை நானும் முதலமைச்சர் கலந்துக்கல.
தலைமைச் செயலர் அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலர் தலைமையான குழுவானது 4 முறை இந்த அமர்வுகளை கூடி அவங்க என்னென்ன அதில் கரப்ஷன் சொன்னாங்களோ அந்த திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அது சமர்ப்பிக்கப்பட்டது. முதலமைச்சர் யாருக்கு அவர் எதுவும் பேசலையே. அதுல தெளிவா அந்த அறிக்கையில சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. இது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கிராண்டினைட் மானியத்தில் கட்ட போறோம்னு சொல்லியிருக்கோம். மத்திய அரசுகிட்ட நிதி கோரியிருக்கோம். அந்த நிதிக்கான திட்ட வரைவு அறிக்கை கேட்டுதான் மத்திய அரசு அந்த கடிதம்லாம் ஏற்கனவே காட்டிருக்கேன், வேணாலும் திருப்பி மாற்றேன். பாரத பிரதமர் அவர்களும் மத்திய உள்துறையும் எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து புதிய சட்டப்பேரவை வளாகட்டுவதற்கு நிதிக்கு அதாவது கிராண்டினைட் கேட்டிருக்கீங்க, கிராண்டினைடுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமித்ஷா அவர்களும் இதை கேட்டாங்க. அதற்காக எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் பில்லாவும் அதன் கூட எங்களுக்கான உதவி புரிவதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவங்க கேட்டதனுடைய அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட கோப்பு தான் இது. ஏதோ புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவரும் மாண்பு முதலமைச்சரும் சேர்ந்து முடிவெடுத்து எடுத்து போய் கொடுத்துல அது நீங்க பத்திரிகையாளர் தான் கேட்கணும். அது நான் சொல்ல முடியாது, அவங்க தான் நீங்க. கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் நேற்று புதன்கிழமை மாலை வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். புதுச்சேரி அரசால் வழங்கப்படும் இலவச மடிக்கணினியை கடந்த ஆண்டு +2 படித்த மாணவர்களுக்கும் வழங்க வலியுறுத்தி முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு மடிக்கணினி புதுச்சேரி அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் தற்பொழுது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்து தற்பொழுது கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர்களுக்கும் புதுச்சேரி அரசு அறிவித்தது போல மடிக்கணினியை வழங்க வலியுறுத்தி காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பள்ளி மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கல்வித்துறை உதவி இயக்குநர் ராஜேஸ்வரியை சந்தித்து கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்க கோரிக்கை மனுவை அளித்தனர். மாணவர்களின் நலன் கருதி கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டுமென புதுச்சேரி அரசு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற சபாநாயகரின் குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் தமிழிசை பதிலளிக்க மறுத்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தடையாக இருப்பதாக சபாநாயகர் செல்வம் பகிரங்கமாக இன்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 2.70 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நகர பொழுதுபோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரும் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாக சபாநாயகர் குற்றம் சாட்டி உள்ளாரே என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை முற்பட்ட போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி இந்த ஆட்சியில் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட நடவடிக்கை எடுத்து கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய சபாநாயகர் செல்வம்
ஆளுநர் அருகில் இருக்கும்போது முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை காப்பாற்றும் விதமாக குறுக்கிட்டு பதிலளித்ததால் ஆளுநர் சபாநாயகர் மோதல் போக்கு தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் அரசு விழாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி கோபாலன் கடை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சத்யசாய் சேவை மையத்தை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். புதுச்சேரி கோபாலன் கடை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சத்யசாய் சேவை மையம் மற்றும் அதன் உள்ளே உள்ள மையத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சி கூட திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்வுக்கு சத்யசாய் மத்திய அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் ரத்னாகர் தலைமை வகித்தார். ஹேமா ரத்னாகர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவை மையத்தை திறந்து வைத்தார். மேலும் திறன் மேம்பாட்டு கூடத்தையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சால்ஜி சரவணன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சத்யசாய் சேவை மையத்தில் காலை மாலையில் பூஜைகள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. சுகாதார சம்மேளன தலைவர் கீதா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொது செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் முனுசாமி, செயலாளர் ஜவஹர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்பு படி, நர்சிங் அலவன்ஸ் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும், சுகாதாரத்துறை காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அரியாங்குப்பம் பகுதியில் கால்நடைத்துறை மூலம் 50% மானியத்தில் கறவை மாடு வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடைத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 52 பயனாளிகளுக்கு 50% மானியத்தில் கறவை மாடு வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் RK நகர் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு 50% மானியத்தில் கறவை மாடுகளை வழங்கினார். மேலும் எதிர்வரும் 10 தினங்களுக்குள் 50% மானியத்தில் ஆடுகள் வழங்கப்படும் எனவும், இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்க முடியும் என்றும், கால்நடை வளர்ப்போரின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் மரியா மற்றும் ஊழியர்கள், NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோட்டைமேடு பகுதியில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக பைக்கில் வந்த 2 வாலிபர்களை மடக்கி விசாரித்தனர். அப்பொழுது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். பைக்கின் ஆவணங்களை கேட்டபோது அவர்கள் திருவென முழித்துள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது அவர்கள் வில்லியனூர் பகுதியை சேர்ந்த விக்னேஷ்குமார், கோகுல கிருஷ்ணன் என்பதும், இவர்கள் சைன்போர்ட் கடையில் வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. மேற்கொண்டு விசாரணையில் இவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும், கடந்த 19ஆம் தேதி இரவு சுல்தான்பேட்டை பகுதியில் இருந்து பைக்கை திருடி வந்ததும் தெரிய வந்தது. இது குறித்து அவர்கள் வாக்குமூலம் அளிக்கையில் பைக் வாங்க வேண்டும் என்பது ஆசை, ஆனால் பணம் இல்லாததால் பைக் வாங்க முடியவில்லை, ஆகையால் இந்த பைக்கை திருடினோம் என கூறினர். தற்பொழுது பைக் திருடிய CCTV வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதையடுத்து வில்லியனூர் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிந்து பைக்கை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் உழவர்கரை நகராட்சி ஆணையரை சந்தித்து வழிந்தோடும் கழிவுநீரை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டி மனு வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பிச்சை வீரன்பேட் கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இவர்களுக்கு 2 பொது கழிப்பறைகள் உள்ளன. அதில் ஆண்களுக்கு தனி கழிப்பறையும் பெண்களுக்கு தனி கழிப்பறையும் உள்ளது.
பேச்சி வீரன்பேட் கிராமத்தில் சுமார் 1000 பெண்கள் அந்த கழிவறையை பயன்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது அந்த கழிவறையின் கழிவுநீர் தொட்டியானது நிரம்பி வழிந்து மக்கள் நடந்து செல்லும் பாதையில் வழிகிறது. இதனால் மக்களுக்கு பல நோய்கள் ஏற்பட்டு பல உயிரிழப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். ஆதலால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி உழவர்கரை ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் மனுவை வழங்கினர். புதுச்சேரியிலிருந்து கரையாம்புத்தூர் சென்ற புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரம் உள்ள வயலில் இறங்கியதால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்குட்பட்ட பேருந்து ஒன்று புதுச்சேரியிலிருந்து கரையாம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து ஓட்டுநர் பஜனைக்கு பேருந்து ஏம்பலம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வயல்வெளி மீது ஏறி நின்றது. இதில் பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். உடனடியாக அருகில் உள்ளவர்கள் ஓட்டுநரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்த பயணிகளை புதுச்சேரி அரசு மருத்துவமனை மற்றும் வள்ளியூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்து உள்ளானது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய கோரி வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் SDPI கட்சியினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் SDPI கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்ய கோரியும் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த கோரி மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூசா சாஹிப் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பரஹத்துல்லா, புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் தலைமை பேச்சாளர் அப்துல்லா, மாநில செயலாளர் ரஃபிக் மன்சூர், புதுச்சேரி மாநில திராவிட கழக மாநில தலைவர் சிவ வீரமணி, புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தங்களது கண்டனம் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் துணைத் தலைவர் அனிபா, பொருளாளர் முகமது காசிம், வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மத்திய மாவட்ட தலைவர் முகமது பாரூக், தெற்கு மாவட்ட தலைவர் இக்பால் பாஷா, மேற்கு மாவட்ட தலைவர் இலியாஸ், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் ஜோசப் மரியதாஸ், உப்பளம் தொகுதி தலைவர் ஜாவித் மியான், வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக வடக்கு மாவட்ட செயலாளர் சாகுல் அமித் நன்றி உரை கூறினார். திருபுவனை பகுதியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக தொடர் வழிப்பறி நடைபெற்று வருகின்றது. இதில் சில மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். இந்நிலையில் திருபுவனை காவல் நிலைய கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அடங்கிய தனிப்படை போலீசார் திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி வந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் பரிசு ரெட்டிப்பாளையம் ராம் பிரசாத், கண்டமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் ஓத்தவாடி தெருவை சேர்ந்த ராஜவேல், மதுகடிப்பட்டு புதிய காலனி பகுதியை சேர்ந்த வசந்த் என்பதும் இரவு நேரங்களில் தனியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்து செல்போன்களை வழிப்பறி செய்ததும் தெரிய வந்தது. மேலும் மதுகடிப்பட்டு சந்திப்பில் செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரம் என்பவர் வழிப்பறி செய்த செல்போன்களை வாங்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.